இந்த வீடியோவில் வெண்டைக்காயில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். விதைச்சிலேருந்து 30 நாள் வரைக்கும் இந்த சாரஞ்சு பூச்சி தாக்குதல்கள் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக இந்த பூ பூத்து காய் பருவங்களில் நம்மளுக்கு இந்த காய் புழுக்கள் குருத்து புழுக்களோட பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குருத்து புழுக்கள் குருத்து பகுதியில் துளையிட்டு உள்ள இருக்க திசு பகுதியில் சாப்பிட்றதுனால அதனுடைய நுனி இலைகள் எல்லாமே காஞ்சி தொங்குது. இதனால் பூ வைக்கிறது காய் வைக்கிறது குறைஞ்சி போயிடுது. காய்ப்புழுக்கள் காய்களில் துளையிட்டு உள்ள இருக்க திசு பகுதியில் சாப்பிடுது. இதனால் மார்க்கெட்டில் நமக்கு நல்ல விலைக்கு போகாது. அடுத்ததாக வெள்ளைகள். இது மஞ்சள் நரம்பு மொசைக் வைரஸ் நோய் தாக்குதலை பரப்புது. இது இலைகள் அடியில் உட்காந்து சார உறிஞ்சனால இலை நரம்புகள் எல்லாமே மஞ்சள் நிறமாக மாறிடுது. இதனால் செடியோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூலுமே அதிகளவு பாதிக்கப்படுது. அடுத்ததாக தத்துப்பூச்சிகள். இது இலையின் அடிப்பகுதியில் உட்காந்து சார உறிஞ்சனால இலை ஓரங்கள்ல இருந்து கீழ் நோக்கி சுருள ஆரம்பிக்குது. பாதிப்புகள் அதிகமாகும் போது செடி முழுவதுமே கருகி போகுது. அஸ்வினி மற்றும் மாவு பூச்சி. இது இலைகளில் காய்களில் தண்டு பகுதியில் உட்காந்து சார உறிஞ்சனால இலைகள் எல்லாமே சுருங்கியும் சுருண்டும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேன் போன்ற திரவத்தையும் சுரக்கிறதுனால இலைகளில் கரும்பூஞ்சா நோய்கள் படையுது. பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்த தனித்தனியாக மருந்தடிச்சிருப்பீங்க. இனி அதுக்கு அவசியமே இல்லை. நம்ம தயாரிப்பான இன்ஃபினிட்டியை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். இந்த புழுவாக இருக்கட்டும் இல்லை இந்த சாரஞ்சு பூச்சிகளாக இருக்கட்டும் எல்லா வகையான பூச்சி தாக்குதலையுமே கட்டுப்படுத்திடலாம். இது இலைவலி கொடுக்கும்போது தொடுநெஞ்சாகவும் வேறு சிகிச்சை கொடுக்கும்போது ஊடுருவும் செயல்பட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.